மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சஷ்டி விரதம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மாசத்துக்கு 2 சஷ்டி வருது. ஒன்னு வளர்க்கிற சஷ்டி, ஒன்னு தேய்பிறை சஷ்டி. மாசம் மாசம் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம எந்த மாசம் நம்மளால வளர்ப்பிறையில இருக்க முடியுமா இல்ல தேய்பிறை இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த கரெக்டாக சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சஷ்டியில் நம்ம இருக்கலாம். நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுறேன். சாமி போட்டு அதுக்கு முன்னாலேலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பூலாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுறேன். சாமி கும்பிட்டு நம்ம தினமும் சாமி எப்படி கும்பிடுமோ அந்த மாதிரி கும்பிட்டு நம்ம நினச்சதை நடக்கணும்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வேண்டிக்கின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதான ஒரு நைவேத்தியம். இதுதானே நீங்கள் அவங்களால முடிஞ்சதை செஞ்சு வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா முருகரை நல்லா அன்னைக்கு காலேருந்து சாயங்காலம் வரையும் நம்ம நினச்சிட்டே இருக்கணும் முருகரை, அவ்வளோதான். அப்புறம் சாப்பிடாம தான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை, அது நம்ம இஷ்டம். உங்கள் உடம்பை பொறுத்து ஒருத்தர் உடம்பு நல்லா இருக்கும், ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கணும்னா சாப்பிடாம இருக்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை. மனசில் நினச்சிட்டு முருகா எனக்கு எல்லாம் நீதான்ப்பா சொல்லிட்டு நினச்சா மட்டும் போதும். அந்த முருகன் நம்மளுக்கு எல்லாமே துணையாக இருப்பார். எனக்கு தெரிஞ்ச மாதிரி காலையிலேருந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஒரு விளக்கேற்றிட்டு நெய் விளக்கும் ஏற்றலாம். நம்ம எண்ணெய் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் விளக்கும் ஏற்றலாம். ஏற்றி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு நல்லா மனசார அந்த முருகனை நினச்சி அந்த பண்ணிட்டு, உங்களுக்கு திருப்புகழ் படிக்கிறதுனா படிக்கலாம், வேல்மாறல் படிக்கலாம். உங்களுக்கு எது படிக்கணும்னு தோணுதோ அதை படிக்கலாம். முருகனை நினச்சிட்டு எல்லாம் படிச்சுட்டு முருகா நீயே தோணான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அனுப்பணும். விரதம் இருக்கிறவங்க காலைல வாழைப்பழம் பால் குடிச்சிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட்டோம் இருக்கிறவங்க இருக்குமே. மனசார முருகனை நினைக்கணும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.